ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அன்றன்றுள்ளப்பம் வாசகர்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். 2024 ஆண்டு செப்டம்பர் மாதம் 28ஆம் தேதி சனிக்கிழமைக்குரிய தின தியானம். இன்றைய தலைப்பு சுகமளிக்கும் அதிகாரம். மத்தேயு 28:18 சொல்லுகிறது, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவுக்கு சுகமளிக்கும் அதிகாரம் உண்டு. ஆகவேதான் அதிகாரத்தோடு வியாதிகளுக்கு கட்டளையிடும் போது வியாதி விலகி போகிறது. அதிகாரத்தோடு அவர் கட்டளையிடும் போது அசுத்த ஆவிகளும் பிசாசுகளும் நீங்கி போகிறதுனாலே ஜனங்கள் தெய்வீக ஆரோக்கியத்தை பெறுகிறார்கள். அதிகாரத்தை குறித்து நூற்றுக்கு அதிபதி ஒருமுறை சொன்னார். மத்தேயு 8:9, நான் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவனாயிருந்தும் எனக்கு கீழ்ப்பட்டிருக்கிற சேவகரும் உண்டு. நான் ஒருவனை போவென்றால் போகிறான், மற்றொருவனை வாவென்றால் வருகிறான். என் வேலைக்காரனை இதை செய் என்றால் செய்கிறான் என்றார். நூற்றுக்கு அதிபதியின் அதிகாரம் 100 வேலைக்காரர்கள் மேல் இருக்கிறது. அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி அவன் வேலைக்காரனை வேலை வாங்குகிறான். அந்த வேலைக்காரனும் போ என்ற அதிகாரமுள்ள வார்த்தையை எஜமானிடமிருந்து கேட்டவுடனே புறப்பட்டு போகிறான். ஆனால் அந்த நூற்றுக்கு அதிபதி வியாதியை பார்த்து போ என்றால் அது போவதில்லை. அந்த அதிகாரம் இயேசு கிறிஸ்துவுக்கு மட்டுமே உண்டு. ஆகவேதான் நூற்றுக்கு அதிபதியின் வேலைக்காரன் வியாதிப்பட்ட போது அவன் இயேசுவண்டை வந்து, என் வேலைக்காரன் வீட்டிலே திமிர்வாதம் பிடித்து கொடிய வேதனைப்படுகிறான் என்று சொல்லி சொஸ்தமாக்க அவரை வேண்டிக் கொண்டான். இயேசு நூற்றுக்கு அதிபதியை நோக்கி பார்த்து, நீ போகலாம், நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆகக்கடவது என்றார். அந்த நாளிகையிலே அவன் வேலைக்காரன் சொஸ்தமானான். மத்தேயு 8:13. இயேசு சுகமளித்த பல சந்தர்ப்பங்களை நீங்கள் வாசித்து பார்த்தால் அவர் வியாதிகளுக்கு அதிகாரத்துடனே கட்டளையிட்டதை காண்பீர்கள். அசுத்த ஆவிகளை அதிகாரத்தோடு துரத்தினதையும் காணலாம். சூம்பின கையை உடைய மனுஷனை நோக்கி அவர் அதிகாரத்தோடு உன் கையை நீட்டு என்றார். அவன் நீட்டினான். அவன் கை மறு கையைப் போல சொஸ்தமாயிற்று. மார்க்கு 3:5. அதிகாரமுள்ள கர்த்தர் ஒரு வார்த்தை சொன்னபோது சூரியன் உண்டானது, நட்சத்திரங்கள் எல்லாம் ஆகாயத்தில் சுழல ஆரம்பித்தன. தனது வாயின் வார்த்தையினாலும் அவர் சகலவற்றையும் சிருஷ்டித்து முடித்தார். அவர் ஒரு வார்த்தை சொன்னபோது ஜாதி ஜாதியான ஜீவ ஜந்துக்களும் நாட்டு மிருகங்களும் ஊரும் பிராணிகளும் காட்டு மிருகங்களும் உருவாயின. அவருடைய வார்த்தையில் அதிகாரம் உண்டு. ஆகவேதான் நூற்றுக்கு அதிபதி ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே, நீர் ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான் என்றான். மத்தேயு 8:8. தேவப்பிள்ளைகளே, சுகமளிக்கிற ஊழியத்தை செய்ய விரும்புகிறீர்களா? கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற அதிகாரத்தை பயன்படுத்துங்கள். தடையாய் இருக்கிற மலையை பார்த்து, நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லுங்கள். மார்க்கு 11:23. அப்பொழுது மலை போன்ற வியாதிகள் சரீரத்தை விட்டு நீங்கி பாதாளத்திலே தள்ளுண்டு போகும். கர்த்தர் கொடுத்திருக்கிற அதிகாரத்தின்படியே பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அவன் பயந்து ஓடிப்போவான். இன்றைய நினைவிற்கு எபிரெயர் 2ஆம் அதிகாரம் 14-15 வசனங்கள். மரணத்துக்கு அதிகாரியாக பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும் ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படியானார். இன்றைய வேத வாசிப்பு காலை ஏசாயா 5 மற்றும் 6ஆம் அதிகாரங்கள், மாலை எபேசியர் 1ஆம் அதிகாரம். அன்புக்குரிய அன்றன்றுள்ளப்பம் வாசகர்களே,
மீண்டும் உங்களை வாழ்த்துகிறோம். அதிகாரத்தோடு வியாதிகளை விரட்டுங்கள், பிசாசுகளை துரத்துங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து மென்மேலும் உயர்த்துவாராக. ஆமேன்.